கைவசமாவது விரைவில் வேண்டும், கனவுமை பட வேண்டும். கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும். தரணியிலே பெருமை வேண்டும். கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும். மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும். மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும். உண்மை நின்றிட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். விக்கி, நான் உனக்காக எவ்வளவு ஆசையா காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கேன். அந்த வாசனை கூட பார்க்காம அப்படி என்ன அவ்வளவு இன்ட்ரெஸ்டா லேப்டாப்ல பார்த்துட்டு இருக்க? என்னாச்சு விக்கி இன்னைக்கு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன தொடாத, உன் கை பட்டாலே கம்பளி பூச்சி விடுற மாதிரி இருக்கு. ஏய், நேத்து ராத்திரி மௌனராகம் படம் பாத்தியா? அதுல வர டயலாகா பேசுற? பாத்தியா, இப்ப கூட புருஷன் இப்படி பேசுறானேன்னு பார்க்காம மௌனராகம் டயலாக் பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்க. உண்மையா என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தா தானே என் ஃபீலிங் என்னன்னு உனக்கு புரியும். என்ன விக்கி, நீ உன்னை உண்மையா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுனால தானே இந்த வீட்டுல வந்து வேலைக்காரியா நடிச்சிட்டு இருக்க. நடிப்பு தான் உனக்கு கை வந்த கலையாச்சே. ஆமா ஆமா, இந்த வீட்டுல வேலைக்காரியா நடிச்சு நடிச்சு எனக்கு போர் அடிச்சு போச்சு. இப்பதான் உங்க அண்ணன் மோகனுக்கு நிச்சயம் ஆயிடுச்சுல்ல. அவருக்கு கல்யாணம் ஆன உடனே நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆன விஷயத்த உங்க அப்பா அம்மா கிட்ட ஓபன் பண்ணிடு. நானும் அந்த ஆசையோட தான் இருந்தேன். ஆனா என்ன விக்கி ஆனா அவனான்னு இழுக்கிற? நமக்கு கல்யாணம் ஆன விஷயம் தான் உங்க அண்ணன் திருநாவுக்கரசுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. அவர் எப்படியும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. அதனால தைரியமா இந்த விஷயத்த உங்க வீட்டுல சொல்லிடு. எனக்கும் புருஷன் கூட வெளியே போகணும், அவர் கொடுக்குற வாரிசை வயிற்றுல சுமக்கணும்னு ஆசை இருக்காதா? அப்படி இருந்தா நீ ஏன் கண்டவங்க கூட வெளியே சுத்துற? உனக்கு என் மேல இருக்க ஆசையை விட என் சொத்து மேல இருக்க ஆசை தான் அதிகம். விக்கி, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? மோகினி, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லுவாங்க. ஆனா நீ நேத்தே என்கிட்ட மாட்டிக்கிட்ட. என்ன சொல்ற? நான் பொண்டாட்டின்னு நினைக்கிற பொண்ணு கண்டவன் கூட பைக்ல சுத்துறத சொல்ல சொல்றியா, இல்ல ஹோட்டல்ல ரூம் எடுத்தாங்கன்னு சொல்ல சொல்றியா? விக்கி, நீ ஏதோ என்ன பத்தி தப்பா பேசுற மாதிரி இருக்கு. இத்தனை நாளா தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இப்பதான் உன் சூரிய பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ கண்டவன் கூட விக்கி. வைத்தீஸ்வரி கொளுத்தி வச்ச நெருப்பு புகைய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்ப்போம். வார்த்தை கொட்டினா அள்ள முடியாத. என்ன பேசுறோம், ஏது பேசுறோம், எது பொய்ன்னு தீர விசாரிச்சுட்டு பேசு. இதுல விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? உன் மாமா உனக்கு போன் பண்ண நான் தான் அட்டன் பண்ணேன். ஐயோ விக்கி, எனக்கு மாமாவே இல்ல. இல்லாத ஒருத்தர்கிட்ட நான் எப்படி நடந்தது சொல்ல முடியும்? என்னோட ஒரே உறவே நீதான். என்ன நீ சந்தேகப்படாத. இப்போ உன் மேல வந்த டவுட் முன்னாடியே வந்திருந்தா உன்னை கல்யாணமே பண்ணாம இருந்திருப்பேன்டி. அப்போ என் காதல் என் கண்ணை மறைச்சிருச்சு. உன் பேச்சை கேட்டு, நீ சொன்னதை கேட்டு, உன் கழுத்துல தாலி கேட்டு இந்த வீட்டுக்கு கூட்டு வந்த பாரு. என்ன இந்த வீட்டோட மருமகளை கூட்டிட்டு வந்த? வேலைக்காரியை தானே கூட்டிட்டு வந்த?
வேலைக்காரியை உன்னை கூட்டு வந்ததுக்கே என் பணத்தை அடிச்சு உன் மாமா கூட செட்டில் ஆகலான்னு பார்க்குற. உன்னை என் பொண்டாட்டியே கூட்டு வந்திருந்தா நான் தூங்கும் போது என் தலையில கல்லை போட்டு என் சொத்தை எடுத்துட்டு போய் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்படி. என்னடி உண்மையை சொன்னவனே பதில் சொல்ல முடியலையா? என்னடா இவன் கிட்ட மாட்டிக்கிட்டமே, இதுல இருந்து எப்படி தப்பிக்கலான்னு யோசிக்கிறியா? என்னை பத்தி உன்கிட்ட உங்க அம்மா ஏதாவது சொன்னாங்களா? சம்பந்தமே இல்லாம இதுல எங்க அம்மா இழுக்காத. பெத்த அம்மாவுக்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சு நான் நிம்மதி இல்லாம தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். உனக்கும் உன் மாமாக்கும் தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே தூங்காம சாப்பிடாம நான் படுற வேதனை எனக்கு தாண்டி தெரியும். உனக்கு என்ன? நீ பிளான் பண்றது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. என்ன ஒண்ணு, என்கிட்ட நீ பணத்தை அடிக்கல, அது உன்னால முடியல. அதுக்காக நீ இன்னமும் இங்க நடிச்சுக்கிட்டு இருக்க. விக்கி, என்னை பத்தி ரயில் ஏதாவது உன்கிட்ட தப்பா சொன்னாளா? என்ன இழுக்கிற? சொல்லு விக்கி, என்னை பத்தி ரயில் ஏதாவது சொன்னாளா? யார் சொன்னா என்ன? நீ உன் மாமா கூட சுத்தினது உண்மைதானே? விக்கி, சந்தேகங்கிறது பெரிய வியாதி, புற்றுநோய் மாதிரி. சந்தேகப்பட்ட அவங்களையும் அழிச்சு அவங்கள நம்பி இருக்கிற மத்தவங்களையும் அழிச்சிடும். இப்படி என் மேல அக்கறை இருக்க மாதிரி பேசி பேசி என் வாழ்க்கையை நீ கெடுத்துட்டியே. இனிமே நீ இங்க இருக்கவே கூடாது. விக்கி, நான் உன்னை நம்பி தானே இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். ஆனா நான் உன்னை நம்ப தயாரா இல்ல. இனிமே நீ நானும் சேர்ந்து வாழ சான்ஸே இல்ல. அப்போ நம்ம கல்யாணம் டைவர்ஸ் பண்ண வேண்டியதான். இனிமே உன் மாமா கூட இரு, என் வழி நான் தேடிக்கிறேன். விக்கி, அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துறாது விக்கி. இது அவசரப்பட்டு எடுத்த முடிவு இல்ல, ஆழமா யோசிச்சு எடுத்த முடிவு. இனிமே நீ யாரோ நான் யாரோ நமக்குள்ள எந்த உறவும் இல்லை. விக்கி ஏன் இப்படி மாறிட்டான்? இது கண்டிப்பா அத்தையோட வேலையா தான் இருக்கும். இப்ப என்ன பண்றது? நீங்க எப்போ இங்க வந்தீங்க மேடம்? ரயிலு, உனக்கு தான் காது டமாரம், எனக்கு அப்படி கிடையாது. யாரு என்ன பேசுறாங்க, யாரை எப்படி பேச வைக்கணும்னு நிச்சயம் பண்றதே நான் தான். பார்த்தல்ல எவ்வளவு அழகா உங்க 2 பேரையும் பிரிச்சேன்னு. தட் இஸ் வைத்தீஸ்வரி. அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் எழுதிட்டேன். வெரி குட். எல்லாத்துக்குமே கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்க. மார்க் போட மாட்டீங்களா? போடலாமே, பென்சில் கொடு. அப்புறம் நெக்ஸ்ட் வெரி குட். இதுக்கு 10க்கு 10. ரோஜா, இந்தம்மா ஜூஸ். அத்தை, பாத்தீங்கல்ல, எல்லாத்துலயும் 10க்கு 10 வாங்கிட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் அம்மா தான். நீ சும்மா போய் சொல்லாத ரோஜா. குழந்தை பொய் சொல்லாதுமா, அது எல்லாருக்கும் நல்லா தெரியும். சில பேர் தான் எனக்கு கல்யாணமே வேண்டான்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அண்ணா, வேணும்னே என்ன வம்பு கிழித்துட்டு இருக்கியா? நான் தான் கல்யாண டேட் முதற்கொண்டு உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. என் கல்யாணத்துக்கு அடுத்த ஸ்டெப் எடுக்காம இப்படி சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருந்தா எப்படி? ஜானகி இவ்வளவு அக்கறை எடுக்கிறதுனால தான் ரோஜா நல்லா படிக்கிறா. இந்த அன்பு பாசமும் அக்கறையும் எப்பவுமே நிலைச்சு நிற்கும். அதை நீ புரிஞ்சுக்க. நீ தானே வர வர தேவையில்லாம என்ன ஜாட பேசிட்டு இருக்க. நான் தேவையில்லாமலாம் பேசல, ஜெனரலா பேசினேன். நீ என்னதான் பேசிட்டு இருந்த? உன்னை பேசலன்னு சொல்றேன்ல. இல்ல, நீ என்னதான் நான் பேசிட்டு உன்னை இருந்த? பேசல. அப்பா, வாங்கப்பா, எங்கப்பா போயிட்டு வரீங்க? அது இருக்கட்டும், இந்த நேரத்தில் நீ என்னடா இங்கே இருக்க? வழக்கம் போலதான்பா, ஒரு கேஸ் விஷயமா வந்தேன். அப்படியே ரோஜாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ. ஆமா, நீங்களும் அம்மாவும் எங்க போயிட்டு வரீங்க? அது ரோஜா, இதே மாதிரி அடுத்த பேஜ்ல எழுதுறியா? நான் மார்க் போடுறேன். சரிம்மா, நான் இப்பவே எழுதி காட்டுறேம்மா. இங்க வேண்டாம், மாடியில போய் எழுதுன்னு. சரிம்மா. போ, எந்திரி. பார்த்து போடா. சரிப்பா. மாமா, இப்ப சொல்லுங்க மாமா,
நீங்களும் அத்தையும் எங்க கிட்ட எதுவும் சொல்லாம எங்க போயிட்டு வரீங்க? எல்லாம் அமுதா கல்யாண விஷயமா தாம்மா. அப்பா, அவரே கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாருல்ல, நீங்க எதுக்கு தேவையில்லாம இப்படி வெயில்ல அலைஞ்சிட்டு இருக்கீங்க? உன் எதிர்காலத்துக்காகத்தாம்மா. ஏன் எதிர்காலத்துக்காகவா? என்ன பண்ணீங்க? அதான் எனக்கு கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் சிங்கப்பூர் பறந்துட போறேன். ஓ, என்ன பார்க்காம எப்படி இருக்க போறீங்கன்ற கவலையா? எங்க கவலை அது இல்லம்மா. நீ உன் கல்யாணத்துல இவ்வளவு ஆர்வமா இருக்க. இப்போ நான் சொல்ல போறதை கேட்டு நீ மனசு உடைஞ்சிடக்கூடாதுமா. என்னப்பா ரொம்ப ஓவரா பில்டப்லாம் இது கொடுக்குறீங்க? பில்டப் இல்லம்மா, பெத்த தகப்பனுடைய கடமைம்மா. என்னப்பா நீங்க ஏதோ ஃபீல் பண்ணி சொல்றீங்க, என்ன விஷயம் தெளிவா சொல்லுங்களேன்பா. சொல்றேன். நேத்து என் பேருக்கு ஒரு கொரியர் இருந்ததுடா. அதை படிச்சதுல இருந்து என் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போச்சுடா. என்ன கொரியர் வந்ததா? என்ன வந்தது, எப்போ வந்தது, எதுவும் எனக்கு தெரியாதுல்ல. இருடா, நீயே படிச்சு பாரு. அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சப்பதான் அந்த பொண்ணு சொல்றது உண்மைதான் போல இருக்கு. அந்த பொண்ணு சொல்றாமா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க. அப்போவாவது என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு வெங்கடேஷ் தான் அப்பாங்கிறத நீங்க நம்புவீங்கன்னு போர்டை அடிச்சு சொல்றாமா. அவ சொல்றது போய். ஒரு பொண்ணு எந்த விஷயத்துல வேணாலும் பொய் சொல்லுவாமா. ஆனா தான் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்பன் யாருங்கிற விஷயத்துல அவ பொய் சொல்லுவாளா? அது மட்டும் இல்லம்மா, இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லாதீங்க. அப்படி சொன்னா என் தங்கச்சிங்க 2 பேருடைய வாழ்க்கை பாழாயிடும்னு அழுவுறாமா. ஒரு பொண்ணு வந்து அழுதா நீங்க எதை வேணாலும் நம்பிடுவீங்களா? அமுதா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதம்மா. உங்க அப்பா அம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்குதுமா. அவசரப்படாம நிதானமா யோசி. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு சம்மந்தி? என்னோட ஒரே பொண்ணு அமுதா, அவ வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சம்மந்தம் வேண்டான்னு சொல்லி நாங்க முடிவு பண்ணிட்டோம். அவசரப்படாதீங்கப்பா, நாம எதுக்கும் வெங்கடேஷை கூப்பிட்டு விசாரிச்சிட்டோம். அப்படி விசாரிச்சா என் பையனுக்கு உன் பொண்ணை கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு என் தங்கச்சி என்கிட்ட சண்டை போடுவா. அதனால நானும் முத்துமணிக்கும் போய் நேரில் போய் பார்த்து, கொஞ்ச நாளைக்கு அமுதாவுக்கு டைம் சரியில்லை, அவள் ஜாதகப்படி 6 மாதம் கழித்து கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வரலான்னு இருக்கண்டா. அப்பா, யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கீங்களா? அந்த பொண்ணோட வாழ்க்கையும் சேர்த்து யோசிச்சு தாண்டா அந்த முடிவுக்கு வந்திருக்கோம். ஒருவேளை இதையும் மீறி அமுதாவுக்கும் வெங்கடேஷும் கல்யாணத்தை பண்ணி வச்சேன்னு வச்சுக்க, அந்த பொண்ணு வாயும் வயிறுமா வந்து நின்று நியாயம் கேட்டா அவ சொல்றதாண்டா செல்லுபடியாகும். அதனால தான் சொல்றேன், இந்த சம்பந்தம் வேண்டாம். அப்பா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. என்னம்மா, ஏமா என்ன பிடிக்கல? பிடிக்கலன்னா பிடிக்கலதான்ப்பா. ஏண்டா இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு அவ அப்படி கோச்சிட்டு போறா? அதான்பா எனக்கே புரியல. கொஞ்ச நாளாவே அமுதா என்ன பண்றா என்ன செய்றான்னு எனக்கே தெரியல. ஏதோ பேசுறா, ஏதோ சொல்றா, என்ன பண்ணான்னு யாருக்குமே புரியல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பார்ப்போம், எல்லாம் நல்லதே நடக்கும். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் ரயிலு. என்ன மேடம் ஏதோ டீப்பா யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு? காலையிலேயே உன் நாரதர் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? மேடம், நாரதர் கலகம் நன்மையில் தான் முடியும். அதே மாதிரி இந்த ரயிலோட கலகம் உங்களுக்கு நன்மையையே சேர்க்கும். இங்க முகத்தை காட்டுங்க. அடடடடடடா, இப்பதான் மேடம் உங்க முகத்துல மாமியார் கலையே வந்திருக்கு. என்ன தெளிவு, என்ன தேஜஸ்.
மேடம், நீங்க நினைச்ச மாதிரியே உங்க செல்ல பையன் மோகனுக்கு உங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரியே மல்டி மில்லியனரா மலேசியா பொண்ணை தேடி பிடிச்சிட்டீங்களே மேடம். உண்மையிலே நீங்க கில்லாடி தான். என்ன பொண்ணு தான் கொஞ்சம் ஒல்லியா இருக்கு. பரவாயில்ல, எனக்கு அழகு முக்கியம் கிடையாது, அந்தஸ்து தான் முக்கியம். உன் முதலாளி என் வீட்டுக்காரரு அந்த பேக்குக்கு ஒரு பொண்ணை பார்த்தாருல, அதான் அந்த அன்னக்காவடி பாரதி. அவ யாரு? ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவரோட பொண்ணு. ஆனா நான் என் மோகனுக்காக மலேசியாவில இருந்து பெரிய ஃபேமிலி, மல்டி மில்லியனர் ஃபேமிலி பொண்ணா பார்த்து முடிச்சு வச்சிருக்கேன். இப்ப எப்படி நம்ம எப்ப நினைச்சாலும் நம்ம எல்லாரும் மலேசியாவுக்கு போலாம், ஹாலிடேஸ்க்கு போலாம். அங்க இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் இதுதான் என்னுடைய மல்டி மில்லியனர் ஃபேமிலில இருந்து நான் எடுத்த 2வது மருமகன்னு பெருமையா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன். மேடம், என்னைக்குமே மேன்மக்கள் தான். உங்க செயல், சிந்தனை எல்லாமே உங்க லெவலுக்கு ஏத்த மாதிரியே இருக்கு மேடம். மேடம், இப்ப நீங்க பேசுனதை வச்சு அப்ப நீங்க என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்கங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லட்டுமா? என்ன யோசிச்ச சொல்லு. சொல்றேன். இப்ப வரப்போற மருமக கிட்ட சாவி கொத்த கொடுத்து அவளை இந்த வீட்டுக்கு மகாராணியா ஆக்கிடணும்னு யோசிச்சீங்க, கரெக்டா? நாட் பேட் ரைட். ஃபர்ஸ்ட் டைம் நான் என்ன யோசிச்சேன்னு நீ கரெக்டா கெஸ் பண்ணிருக்க. அதுக்கப்புறமும் சொல்றேன் நீங்க இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு. என்ன? என்னடா, நம்ம செல்ல பையன் மோகனுக்கு கிராண்டா கல்யாணத்தை பண்ணணும்னு நினைச்சோமே, ஆனா பொண்ணோட அப்பா சிம்பிளா கோயிலே கல்யாணத்தை பண்ணிடலான்னு சொல்லிட்டாரே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கீங்க, அதானே? மேடம், கல்யாணம் சிம்பிளா நடந்தா என்ன, உங்க சைடு ஆளுங்க எல்லாரையும் கூப்பிட்டு ரிசப்ஷனை கிராண்டா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல செலிப்ரேட் பண்ணிடுங்க. நாட் பேட் ரைட். சூப்பர் ஐடியா. அப்படியே செஞ்சிருவோம். அத்தை, இந்தாங்க காஃபி. ரயிலு, மாமியார் மருமக 2 பேரும் பர்சனலா 1000 விஷயம் பேசுவோம். குறுக்கு இப்படி நந்தி மாதிரி நிக்காம கொஞ்சம் வெளியே போறியா? வா. ரயிலு, நீ இங்கே இரு. அவளை எதுக்கு நீ வெளியே போ சொல்ற? அவ என் செக்ரட்டரி, அவ இங்கேயே தான் இருப்பா. இவ இங்க நின்னா எனக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்ல, உங்களுக்கு தான் அசிங்கம். உன்னை நான் இன்னும் கழுத்தை பிடிச்சு வீட்டை விட்டு வெளியே தள்ளாம வச்சிருக்கேன் பாரு. இதையும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவடி. அத்தை, ரயில முன்னாடி என்ன திட்டாதீங்க. நீ அத்தைன்னு கூப்பிட்டா நான் உடனே உனக்கு அத்தியாயிடுவேனாடி. என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஆஃப்டர் ஆல் இந்த வீட்டோட வேலைக்காரி. கூடி சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு வெளியே போறவ. நீங்க என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்காக செஞ்ச காரியத்தை நினைச்சா உங்க மேல எனக்கு இருந்த இமேஜே போயிடுச்சு. ஏன் இப்படி முதுகுல குத்துறீங்க? எனக்கு எப்பவுமே டைரக்டா முகத்துல குத்தி தான் பழக்கம். ஏய், யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? வைத்தீஸ்வரி மேடம் கிட்ட. கொஞ்சம் அடங்கி பேசு. மேடம், பெரிய மேடம். இவங்க செஞ்ச காரியத்தை நினைச்சா எனக்கு அப்படியே அசிங்கமா இருக்கு, அவமானமா இருக்கு, அருவருப்பா இருக்கு. இப்படிப்பட்ட கோழி என்ன இப்பதான் பாக்குறேன். சேச்சா, உங்களை பார்க்கவே எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு. ஏய் மோகினி, நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. ஓவரா போனா இப்ப என்ன தப்பு? உங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் இப்படிதான் பேசணும். வெளியே அனுப்பணும்னா என் மேல ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சு இல்ல தப்பு செஞ்சதா பழிய போட்டு வெளியே அனுப்பலாம். அதுக்கு பேர் வீரம். அதை விட்டுட்டு உங்க புள்ள மனசு இப்படி அநியமா கெடுத்து வச்சிருக்கீங்களே. என்னடி என்ன உளர்ற? சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொல்றேன். நீங்க செஞ்சது எல்லாமே எனக்கு தெரியும் அத்தை. எனக்கு ஒரு தாய் மாமா இருக்கிறதா செட் பண்ணி அவனை என் செல்லுக்கு போன் பண்ண வச்சு என் புருஷ மனசை கெடுத்து வச்சிருக்கீங்க. ஏய், என்னடி தாய் மாமா அது இதுன்னு உளறிட்டு இருக்க? யார்கிட்டயோ என்னமோ பேசிட்டு இங்க வந்து எங்களை மிரட்டுறியா? ஐயோ அத்தை, உங்களை மாதிரி ஒரு கோழைக்கிட்ட நான் வம்பு இழுக்கிறேனா? போங்க அத்தை, நினைக்கவே சிரிப்பு தான் வருது. எனக்கு நண்பனா இருக்க தகுதி வேண்டாம், ஆனா எதிரியா இருக்க கண்டிப்பா தகுதி வேணும். அது உங்ககிட்ட இல்ல. ஒண்ணு. ஏய் மோகினி, என்னடி விட்டா ரொம்ப பேசிட்டே போற? ஆமாண்டி,
வைத்தீஸ்வரி மேடம் தான் உனக்கு ஒரு தாய் மாமா இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணாங்க. ஐயோ ரயிலு. கவனிக்கணுங்க மேடம், இவகிட்ட நான் பேசிக்கிறேன். நீ குளிக்க போகும்போது அவனை உன் செல்லுக்கு போன் பண்ண வச்சு அதை விக்கி தம்பி எடுக்க வச்சு அவர் மனசுல ஓ மேல சந்தேகம் வர மாதிரி பண்ணாங்க. மேடம் இவ்வளவு விடக்கூடாது மேடம். இத பாரு, அத ப்ரூஃப் பண்ற மாதிரி நாளைக்கு அவனை மறுபடியும் போன் பண்ண சொல்லுவாங்க. விட்டா நேர்லயே வர சொல்லுவாங்கடி. உன்னால என்னடி பண்ண முடியும்? ரயிலு மேடம் இத பாரு, இதுக்கு மேல உன்னை விட்டு வச்சா எங்களுக்கு தாண்டி ஆபத்து. அந்த போன்ல பேசுனது உன் தாய் மாமன் தானே இந்த மாங்காமடியன் விக்னேஷும் நம்பிட்டான். சீக்கிரமே அவன் கையாலேயே உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வச்சு உங்க 2 பேருக்கும் டிரைவர்ஸ் வாங்க வச்சு விக்கி தம்பிக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க மேடம். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. மேடம் ரயில் சொல்றதுல உண்மையா அத்தை? நான் தானே பேசிட்டு இருக்கேன். அங்க என்ன அத்தை சத்தம் சொல்லிக்கிட்டு? நான் சொல்றது 100க்கு 100 உண்மை. கற்பூரத்தை தணிக்கணுமா? ரயிலு மேடம் இவ்வளவு இன்னைக்கு 2ல 1 பாத்துறேன். ஏய் மோகினி, இன்னும் கொஞ்ச நாள்ல உன் மேல பழிய போட்டு உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ள போறாங்கடி. அத நான் பார்க்க தாண்டி போறேன். அப்படியா அத்தை? வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை வாழ விடாம வெளியே அனுப்புற உங்க அப்ரோச் என்னன்னு சொல்றது? ஆமாண்டி, நீ வீட்டை விட்டு வெளியே போகணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உனக்கும் விக்கிக்கும் நடந்த கல்யாணத்தை பத்தி எனக்கு தெரிஞ்ச மாதிரியே நான் காட்டிக்கல. அப்படியும் நான் அந்த மாங்காய் மடைய என்கிட்ட காமிச்சேன்னு வச்சுக்கோயேன், வந்து என் காலில் விழுந்து அம்மா என்ன மன்னிச்சுடு, நான் லவ் பண்ணிட்டேன், மோகினி எப்படியாவது இந்த வீட்டுல இருக்கணும் கெஞ்சுவான். அது நடக்க கூடாது, நீ வெளியே போகணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆன விஷயத்த நான் தெரிஞ்ச மாதிரியே காமிச்சுக்கல. போதுமாடி? எது போதும் அத்தை? போதுன்னா அப்புறம் எதுக்கு இங்க நிக்கிற மச மசன்னு போடி வெளியே. பாடி ஐயோ ரயிலு பாவி, எல்லாத்தையும் லபலபலபல உளறிட்டியடி. இவ்வளவு அந்த பாரதி மாதிரி மொத்தத்தையும் மொபைல் போன்ல வீடியோ எடுத்திருந்தா. மேடம் இவளுக்கு அந்த சாமர்த்தியம் எல்லாம் பத்தாது. இது திமிர் பிடிச்சது மேடம். அத்தை இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. இது போதும் என்னோட கேம் ஸ்டார்ட் பண்ண.